சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கொண்டு படம் இயக்கி வரும் நடிகை ஷகிலாவிற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கவர்ச்சி நடிகை ஷகிலா தெலுங்கில் ரொமான்டிக் டார்கெட் என்ற படத்தை இயக்கி வருகிறார். ஷகிலா மலையாளத்தில் முன்னணி நடிகையாக இருந்தபோது பல்வேறு தொல்லைகளுக்கு அவர் ஆளானார். அதை படத்தில் கொண்டு வந்துள்ளார். அரசியல்வாதிகளுக்கு எதிரான காட்சிகளும் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. படத்தை வெளியிட்டால் விபரீத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஷகிலாவை போனில் பலர் எச்சரித்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் மிரட்டல்களுக்கு தான் பயப்பட மாட்டேன் என்றும் தடைகளை மீறி படத்தை வெளியிடுவேன் என்றும் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் ஷகிலா தெரிவித்திருக்கிறார். இதனிடையே தனக்கு கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து தொலைபேசி வாயிலாக நடிகை ஷகிலா தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கொலைன்னு சொல்ல முடியாதுங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுங்க வந்தது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்க பாருங்க படம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அதான் அது அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்க. கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி அவங்க சொன்ன டேட்ல 13th முடிவு எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா நம்ம ஒருத்தருக்காக பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால கண்டிப்பா அந்த ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. நம்ம படத்துல ஏதோ அரசியல்வாதி பத்திலாம் இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. படம் நல்லா வந்திருக்குங்க, லேடி ஓரியன்ட். எப்பவும் போல ஹீரோயின் சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. நானே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஃபோன்ஸ் வரல. ஏன்னா இப்போ போய் நான் டீசர் லான்ச் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிட்டு ஆன் த வேல இருக்கேன் இப்போ சென்னைக்கு. கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி அவங்க சொன்ன டேட்ல